ராஜான்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் கடவுளுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ராஜா வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, ஸ்ரீராமர் வந்து பொறக்கும் போதே எதுக்கு அவருடைய அவதாரம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதாவது மெயினாக வந்து ராவணனை அழிக்கிறதுக்காக தான் மட்டும் கிடையாது. அவர் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துறதுக்காகவும் பிறந்திருக்காரு. அதனால தான் வந்து அவர் கடவுளாகவே இருந்தாலும் கடவுள்ன்ற தன்மையெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு மனுஷன் வந்து என்ன சக்தி இருக்குமோ அதே சக்தியோடு அவர் பிறந்திருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கஷ்டங்கள்லாம் பிறந்திருக்கார். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் வந்து பல கஷ்டங்கள் பட்டிருக்காருன்னா, ஏன்னா அவருக்கு வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு குடும்பத்தில் பிறக்கும்போது நம்ம கஷ்டப்படுறது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா நம்ம செஞ்ச பாவமோ இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமோ நமக்கு வரும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.